இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இலக்கிய பார்த்திங்கன்னா கௌதமை பார்த்த உடனே பயங்கரமான சந்தோஷம் அடைஞ்சிடுறாங்க. நம்ம கௌதமே என்ன தான் இருந்தாலும் இலக்கியம் இல்லாத வாழ்க்கையை என்னால் சுத்தமாக நினச்சி கூட பார்க்க முடியல. இலக்கியாவை பார்த்த பிறகு தான் எனக்கு இப்போ உசிரே போய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. பார்த்தியா, இலக்கியாவுடைய பாசமும் என்னுடைய அன்பும் சேர்ந்தது தான் இந்த 2 பேரும். மற்றவங்கன்னா கூட காசை பார்த்து எல்லாம் மயங்குவாங்க. எங்களுடைய அன்பும் காதலும் பார்த்தீங்கன்னா 2 பேர் காதலும் சும்மா சேர்ந்தது கிடையாது. யாராலையும் எவ்வளோ கோடி ரூபாய் காசு கொடுத்தாலும் எங்களுடைய அன்பு பாசம் காதலை விலைக்கு வாங்கவே முடியாது. நீங்கள் யார் நினச்சாலும் எங்கள் 2 பேர் பிரிக்கவே முடியாது. எங்களுக்கு இந்த காசை தூக்கி போட்டுறோம் பாரு, எடுத்துகிட்டு நீ உங்கள் பாட்டு கிளம்பிட்டே இருங்க, இதுக்கு மேலே எனக்கு அதெல்லாம் விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் பார்த்திங்கன்னா தூக்கி வாரி எரிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருக்காருங்க. போகும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம பைரவி கேட்குறாங்க, இந்த அளவுக்கு உத்தமையா உன் பொண்டாட்டி என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியுமா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமை பார்த்து பைரவி கேட்குறாங்க. அப்படி என் பொண்டாட்டி என்ன தப்பு பண்ணிட்டா? அப்படி ஊரில் இல்லாதவன் உலகத்தில் இல்லாதவன் பண்ணால் தப்பு பண்ணிட்டாளா? சும்மா சாக்கு சொல்லிட்டு தெரியாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சொல்கிறாருங்க. இதை கேட்டோடனே அஞ்சலியும் கொந்தளிச்சிட்டு வந்துடுறாங்கன்னு தாங்க சொல்லணும். எதுக்காக அஞ்சலி நீ மூக்க நுழைக்கிற? நீ மட்டும் பேசவே பேசாத, பேசணுன்னா விஜயகாந்த் மாதிரி எடுத்து அடிச்சு போடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காருங்க. அஞ்சலியும் சைலண்ட் ஆகாமல் இன்னும் கடுப்பேற்றுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு இருக்கும்போது நம்ம கார்த்திக் அஞ்சலி நீ அமைதியாரு, புள்ளதாச்சி பொண்ணு, எதுக்காக நீ ரொம்ப டென்ஷன் ஆகிற, நீ அமைதியாக போ, இவங்களே நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம அஞ்சலியுடைய புருஷன் பேசுகிறாங்க. இதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கலுங்க. இது என்னடா ஓவர் ஆக்டிங்காக இருக்குது, குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வராத சகஜம் தானே, எதுக்காக இப்போ ஓவராக நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. எங்களுடைய பாசத்தை பார்த்தா உனக்கு நடிப்பு மாதிரி தெரியுதியா? உனக்கு என்ன தெரியும்? பாசம் அன்பு பாசம்னா என்னான்னு உனக்கு என்ன தெரியுமோ? முதல்ல நீயே பித்தலாட்டம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கவ தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே நம்ம அஞ்சலிக்கும் பைரவிக்கும் பயங்கரமாக கோவம் வந்துடுதுங்க. கௌதம் இதெல்லாம் விட்டு தள்ளு, முதல்ல நீ என்ன ஆனாலும் சரி, இனிமேல் இலக்கியோட நீ சேர்ந்து வாழவே கூடாது, நீ முதல்ல அவளை விட்டு வெளியே வந்தால் தான் உன்னால் மேலே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி சொல்கிறாங்க. இனிமேல் இந்த விஷயத்தை நீங்கள் பேசுறதா இருந்தால் இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காதீங்க, உங்களுக்கும் எனக்கும் இனிமேல் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிவிட்டு வெளியே போயிடுறாங்க.